தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகைக்குள் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். 2025 மார்ச் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் முக்கியமான நிகழ்வு அப்படின்னா நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, திரிகிரகம். இந்த திரிகிரகம் அப்படிங்கிறது வந்து 3 கிரகங்களோட இணைவு தான் நம்ம திரிகிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஒரு இணைவு, 3 கிரகங்களோட இணைவு. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு கூட இணையக்கூடிய சுக்கிரன், சுக்கிரனோட இணையக்கூடிய புதன். சுக்கிரன் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுவார், அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன் நீசம் பெறுவார். எங்கே அப்படின்னா மீனராசியில். அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு ஆல்ரெடி இருக்கார். இவங்களுடைய செயல்பாடு ஒரு பக்கம் எப்படி இருக்க போகுது, இது கூட சனி பகவான் வந்து கும்பராசியில் காலச்சக்கரத்தில் 14வது வீட்டில் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கார். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது. கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கார். இப்பேற்பட்ட சூழலில் இந்த மார்ச் மாதம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், தொழிலில், குடும்பத்தில் என்ன மாதிரியான நன்மையில் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற டீட்டெயில் பட்டிஸ் தான் இந்த வீடியோவில் இருக்க போகிறார். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மிக தெளிவாக புரியும். நம்ம வீடியோவை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக வந்து எல்லா வேலையும் உங்களுக்கு உறுதுணையான அந்த வீடியோக்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த திபிக்கிரக இணைவு உங்களுக்கு என்ன செய்ய போகுதுங்கிற நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். காலச்சக்கரத்தில் 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதனான புதன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2005 மார்ச் 25 கிட்டத்தட்ட 7வது வீடான்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் தான் ஒரு நீசம் பெறுறார். அந்த வீட்டில் ஆல்ரெடி சுக்கிரன் இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய பாதிப்பில் கொடுக்க மாட்டேது. இது இல்லாமல் ராகு வேறு இருக்கிறப்போ பொதுவாகவே புதிய முயற்சிகள் கையாளும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கார். அதிகப்படியாக கடந்த ஒரு 3-4 வருடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 to 4 months சரி நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் தான் அதிகமாக இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. வருமானத்தை விட செலவு அதிகமாகுது. செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வழியில் ரெட்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகுது. கடனை வாங்கி நம்ம வந்து மேலும் மேலும் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸில் அப்படியே போட்டு இன்றைக்கி வந்து கடன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. சார் என்ன சார் என்னுடைய லைஃப்பில் வந்து கடன் மட்டும் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கேள்வி தான் கேட்குறதா நம்ம கன்னிராசிகளை பார்க்குறது. கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாகவே இப்படி தான் ஓடிட்டு இருக்குது. இப்போ ஏற்பட்ட சூழல் இந்த மார்ச்சில் எல்லாமே சரியாயிடாது. ஆனால் பட் மார்ச்சில் என்னென்னா அவங்க ராசிக்கு 2 கூடிய சுக்கிரன் அவர் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். எங்கே அப்படின்னா 7வது வீட்டில். உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான் இருக்கார். 7ல் வேறு சனி இந்த மார்ச் 29 எண்டில் வந்து வரப்போகிறார். அதுக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இந்த 7ல் இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஒரு சுப நன்மைகளை கொடுப்பாரு அப்படிங்கிற எந்த ஐயம் கிடையாது. இது இல்லாமல் உங்களுக்கு பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரு பகவான் இருக்கார், 10ல் செவ்வாய் பகவான் இருக்கார். கிட்டத்தட்ட இவங்களுடைய செயல்பாடும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரெட்டிப்பான ஒரு சூழலை உருவாக்கும். ஒரு சின்ன விதை தான். நம்ம அந்த விதை வந்து பார்த்திங்கன்னா விருட்சமாகிறதும் பெரிய அளவுக்கு அதை வளர்ந்து வர்றதும் அப்படிங்கிறது அதுக்கு ஊற்றக்கூடிய தண்ணியை பொறுத்து இருக்குது, அதை பராமரிக்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு சில நேரங்களில் போட்ட விதை தானாகவே வளர்ந்து வர்றதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு எதுவுமே உரம் வைக்கல தேவையில்லை, தண்ணி ஊற்ற தேவையில்லை. அந்த மாதிரி நேர காலம்தான். அப்போ அந்த நேரம் எப்போ வருது அப்படிங்கிறது தான். அப்போ அந்த சூழலில் இந்த மார்ச் 29 வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களை வரப்போகுது. அப்போ பிஸ்னஸில் ஒரு சில அங்கீகாரமான சூழல் உருவாகலாம். நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கலாம், நல்ல வாய்ப்புகள் தேடி வரலாம், அல்லது நீங்கள் தேடி போகிற வாய்ப்புகள் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கலாம். அந்த மாதிரியான வாய்ப்புலாம் இருக்குது, கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வேலை இழந்து வேலை இல்லாமல் இன்றைக்கி வேலை வந்து எனக்கு எப்போங்க சார் கிடைக்கும், எனக்கு நல்ல ஜாப் எப்போ தாங்க கிடைக்கும், நான் இருக்கிற ஜாப் எனக்கு சிறப்பில்லாமல் இருக்குதுங்க, இன்றைக்கி வேலையை நான் விட்டலாம்னு நினைக்கிறேங்க அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேர் கேட்குறதா நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நான் நிறைய கமெண்ட்ஸ் நம்ம படிக்கிறத பார்க்குறப்போ சார் எனக்கு வந்து வேலையை ரொம்ப சிரமமாக இருக்குது, எனக்கு நல்ல ஜாப் எப்போ சார் கிடைக்குங்கிறது தான். அந்த மாதிரியான இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு 100% வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலம். இந்த பாக்கிய குரு அப்படிங்கிறது அவர் வந்து பயிற்சியார் வந்து மே மாதம் தான் பயிற்சியார். உங்களுக்கு கிட்டத்தட்ட குரு 8ல் அஷ்டமத்தில் இருந்த வரைக்கும் போன வருஷம் சொல்கிறேன் 2024 மே மாதம் தான் குரு பயிற்சி வந்தது. இந்த வருஷம் மே தான் குரு பயிற்சி. பட் அந்த பாகிஸ்தானத்துக்கு வந்த பிறகு பெரிய நன்மையை கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கலங்கிறதா மிகப்பெரிய உண்மை. அப்பேற்பட்ட நிலை இந்த காலகட்டம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய பாகிஸ்தானுடைய குரு 9 கூடிய அதிபதி சுக்கிரன் 7ல் போய் அமர்றார், அவன் இருக்கிறார் கிட்டத்தட்ட. அப்போ இந்த நிலையில் என்ன பண்ணும், அப்போ கண்டிப்பாக அவங்களுடைய தொழிலை வந்து சரி பண்ணி கொடுக்கும், வேலையை சரி பண்ணி கொடுக்கும். அதனால் எந்த பாற்றல் இல்லை, கவலைப்பட வேண்டாம். ஒரு நல்ல வாய்ப்பு காத்துட்ருக்கு. கரெக்டான முறையில் அதுக்கான தேடலை மட்டும் தேடி போங்க, ஒன்றுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபீஸ் கட்டி ஏதோ ஒரு வேலை தனியார் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து நிறைய பேருடைய சூழல் என்ன அப்படின்னா நம்ம இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ படிக்க வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, பையன் நல்லா இருக்கணுங்கிறது, பொண்ணு நல்லா இருக்கணும் தான் எல்லாருடைய எண்ணம். இன்றைக்கி தடுமாற்றங்கள், பசங்களுடைய அந்த நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்கன்னா சரியில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களும் கெட்டு இவங்களும் கெட்டு படிக்கவும் இல்லாமல் ரொம்ப சிரமப்படக்கூடிய பசங்களும் இருக்கிறாங்க. அதனால் பெற்றோர் சிரமப்படுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஏற்பட்ட சூழல் வந்து கிரகங்களோட வீக்னஸ்னால வரும்.
அப்போ இடைப்பட்ட இந்த டைம் பீரியட் வந்து கடந்த சூழல் சரியில்லை, இப்பவும் சரியில்லாமல் தான் இருக்குது. புதன் வேறு நேசமாக இருக்கிறதுனால 100% உங்களுடைய கருத்து அவர் மேலே ரொம்ப வந்து திணிக்காமல், அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு புத்திமதி சொல்லி தேவையான சூழலை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக வரையறுத்தி கொண்டு வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மேக்கு அப்புறம்லாம் நல்ல சேஞ்ச் ஒரு காத்துட்ருக்கு. சனி 7ல் வேறு அமர்றதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி தொந்தரவு வரலாம். அப்படிங்கிறனால கொஞ்சம் இப்போவே நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவத்தை பசங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தை, புதிய முயற்சி எடுக்கிற காரியங்கள், அதே வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த 9ல் இருக்கக்கூடிய குரு அதுக்கான செயல்பாடுகள்லாம் வாய்ப்பை கொடுப்பார். இடத்த விற்கலாம், இடத்த வாங்கலாம், எல்லா வேலையுமே செய்யலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும்போது தைரியமாக இருங்க. பொதுவாக எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் தான் நம்ம எல்லாமே இருக்கோம். பட் இருந்துட்டாலும் கூட நம்முடைய சுய ஜாதகம், நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு முறை நம்ம ஆலோசனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலர்கிட்ட சுய ஜாதகம் இருக்குது, அதை வச்சு அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க. ஒரு சிலர் இன்னுமே ராசி நட்சத்திரம் கூட தப்பாக இருக்குது. நம்ம சில ஜாதகங்கள் வீடு நம்மகிட்ட பார்க்க வரவங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமை வந்து நம்ம செக் பண்ணி அதை நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லுவோம் எப்போவுமே. அப்போ பார்க்குறப்ப ராசி நட்சத்திரமே தப்பாக தான் நிறைய பேர் வெளியே வச்சு பார்க்குறாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய திசை என்ன, புத்தி என்ன, இப்போ நடக்கக்கூடிய சூழல் என்னன்னு கூட தெரியாமல் இருந்து தான் அது வந்து பலனை தெரிஞ்சுட்டு போகிறாங்க. அப்படி இல்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி என்ன, உங்களுக்கு டைம் இப்போ எப்படி இருக்குது, உங்களுடைய கோச்சாரம் ப்ளஸ் ஜாதகத்துடைய திசாபுத்தியுடைய செயல்பாடுகள், பிறப்பு கர்மா, பிறப்பு பலன், இப்போ நடைமுறை கர்மா, நடைமுறை பலன், இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுடைய டைமை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தொழிலோ, குடும்பமோ, வேலை வாய்ப்புகளோ, திருமண வாழ்க்கையோ இதெல்லாம் முடிவெடுத்து போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கா, அல்லது சரியாக இருந்தால் அதை எப்படி முறையில் நமக்கு என்ன மாதிரி நேரம் நமக்கு நல்ல நேரம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயணமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்களையும் நீங்கள் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதனால் இப்போ சுய ஜாதகம் உங்களுடைய தெரிஞ்ச அஸ்ட்ராலஜியை கன்சிடர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம மூலியமாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் கூட நம்ம ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜிம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் தான் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வரனாலும் வாங்க, இல்லை என்னால் நேரில் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து ஃபோன் கன்சல்டிங்கில் கூட நம்ம பண்ணிக்கலாம். உங்கள் ஜாதகத்தை நம்ம வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதக டீடெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கணுங்கிற வாழ்த்துக்களோட மேலும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.